Linear Algebra PYQ. CSIR Net July 2024. Professor Suresh Maths Classes. subspace span by the vectors v1 v2 v3 ஒரு மூணு வெக்டார் கொடுத்திருக்காங்க. இந்த மூணு வெக்டார் சேர்ந்து என்ன பண்ணுது? ஒரு subspace ஸ்பேன் பண்ணுது. ஸ்பேனா வேற ஒண்ணும் இல்ல, உருவாக்குறதுன்னு அர்த்தம், ஜெனரேட் பண்ணுதுன்னு அர்த்தம். which are the following vectors are in V? இந்த நாலுல எந்தெந்த வெக்டார்லாம் வந்து அந்த Vங்கிற சப்ஸ்பேஸ்ல இருக்கு? சப்ஸ்பேஸ்னா அது ஒரு செட் தானே, அந்த செட்ல இருக்கு கேக்குறாங்க. இப்ப என்ன செய்யலாம்? இது என்ன தெரிஞ்சா போதுன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சா போதும். கரெக்ட்டா? இந்த வெக்டார் ஸ்பேஸ் எப்படி உருவாகுது? இந்த மூணு வெக்டாரோட லீனியர் காம்பினேஷன் தானே, அதான மீனிங் இருக்கு. அப்ப இதோட மீனிங் என்னன்னா, நீ புரிஞ்சுக்கிற வேண்டியது இதுல இருந்து முதல்ல இந்த V ல எந்த வெக்டார் எடுத்துட்டாலும் அது எப்படி இருக்குன்னா இந்த மூணு வெக்டாரோட லீனியர் காம்பினேஷனா இருக்கு. லீனியர் காம்பினேஷன் பொதுவா எப்படி எழுதுவோம்? ஆல்பா v1 + ஆல்பா v2 + ஆல்பா 3 v3. அத முதல்ல எழுதிறோம் ஃபர்ஸ்ட் லைன். அதுல v1 v2 v3 இங்க இருந்து சப்ஸ்டிட் பண்ணிரோம். அப்போ ஒரு வெக்டார் இந்த பாமா ஆல்பா 1 ஆல்பா 2 கிடைச்சிருமா? எழுதி பாப்போம். alpha 1 v1 plus alpha 2 v2 plus alpha 3 v3 equal to simplify பண்ணா என்ன பாருங்க, alpha 1 v1 10231 00135 இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஆல்பா 1 இங்க, அடுத்ததுல ஆல்பா 2 இருக்கும், அடுத்ததுல ஆல்பா 3. அப்ப வெறும் ஆல்பா 1 மட்டும் இருக்குமா? கரெக்ட்டா? செகண்ட்ல ஆல்பா 1 * 0 plus ஆல்பா 2 * 0 plus ஆல்பா 3 * 0 என்ன இருக்கும்? 0 இருக்கும். தேர்ட்ல 2 ஆல்பா 1 plus ஆல்பா 2 அவ்வளவுதான். அடுத்து 3 ஆல்பா 1 plus 3 ஆல்பா 2 அவ்வளவுதான். கமா அடுத்ததுல ஆல்பா 1 அதாவது மீனிங் என்னன்னாப்பா, இந்த V ல எந்த வெக்டார் எடுத்தாலும் இந்த ஃபார்முலா தான் இருக்கும். கரெக்ட்டா? இதுல ரெண்டாவது இடத்துல என்ன இருக்கு? 0 இருக்கா? ஆப்ஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ரெண்டாவது இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கா? அப்ப இது ஆன்சர் கிடையாது. கரெக்ட்டா? இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் 1 ஆன்சர் கிடையாது. உடனே எலிமினேட் பண்ணிடலாம். ஃபார் இன்ஃபர்மேஷன் இது பார்ட் சி क्वेश्चन 4.75 மார்க். ஓகேவா? சரி, ரெண்டாவது இருக்குமான்னு பாப்போமா? ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எழுதுனதுல முதல்ல ஆல்பா 1 இருக்கா? அப்ப ஆல்பா 1 = 0. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது இது மீனிங் என்னன்னா செகண்ட் ஆப்ஷன் இதுவும் சேம்னு எடுத்துக்கணும்ப்பா. கரெக்ட் தானே? அப்ப எனக்கு என்ன வந்துரும்? ஆல்பா 1 வந்து 0ன்னு வந்துரும். செகண்ட் பிளேஸ் ஃபிக்ஸ்டு 0. அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. தேர்ட்க்கு வாங்க. தேர்ட்ல என்ன சொல்றாங்க? 2 ஆல்பா 1 + ஆல்பா 2 இருக்கு. அங்க என்ன இருக்கு? 1 இருக்கா? இதுல என்ன ஆல்பா 2 கண்டுபிடிக்கலாமா? ஆல்பா 2 = 1. ஓகேவா? இது அதாவது மீனிங் என்னன்னா இந்த ஆல்பா வேல்யூஸ் எனக்கு யூனிக்கா வரணும். கான்ட்ரடிக்ஷனாவோ மோல்ட் பண்ணோ வரக்கூடாது. ரைட்டா? அடுத்து வாங்க. 3 ஆல்பா 1 + 3 ஆல்பா 2 = 2. இதுல ஆல்பா 1 என்ன பண்ணிடுவோம்? 0 போட்டுடுவோம். ஆனா இதுல ஆல்பா 2 வந்துச்சா 1 வரல பாருங்க. இங்க எனக்கு 1 வருது, இங்க என்ன வரல, வேற நம்பர் வருதா? அப்ப கான்ட்ரடிக்ஷனா? அப்ப இது ஆன்சர் கிடையாது. இந்த வெக்டார் எதுல இருக்காது? எனக்கு இந்த V ல இருக்கு. சோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட். அல்லது இப்படி பாருங்க, இதுல 0 ஆல்பா 2 1 போட்டா சாட்டிஸ்ஃபை ஆகாது. கரெக்ட்டா? எப்படி வரும்? எனக்கு 3 = 2 வருமா? செகண்ட் ஆப்ஷன் இஸ் நாட். அவ்வளவுதான். இப்படி செக் பண்ணா தேர்ட் போர்டு வெரிஃபை பண்ணிடலாம். ஹோம்வொர்க் சொல்லிருங்க. 3 and 4 ரெண்டுமே ஆன்சர். 3 and 4 தான் ஆன்சர். நீங்க வெரிஃபை பண்ணி நான் கொஞ்சம் क्वेश्चंस பார்ப்போம். அவ்வளவுதான். இதுல யூனிக் ஆன்சர் வந்துச்சுனா அந்த வெக்டார் இருக்கும்பா. ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 க்கு யூனிக் ஆன்சர் வந்தா அந்த வெக்டார் இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுனா இருக்காது. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? அந்த क्वेश्चन ஐடி வேணா நீங்க நோட் பண்ணிக்கங்க ரெஃபர் பண்றதுக்கு. இப்போ நம்ம பார்த்த 704071 அடுத்த क्वेश्चन இது பாருங்க. एक्चुअली இது வந்து என்னன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ன்றது. முதல்ல நம்ம பார்த்தது வெக்டர் ஸ்பேஸ் கான்செப்ட். இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு பேர் தான் லீனியர் மேப். அந்த மாதிரி வேற வேற பேர் சொல்லலாம்.
இந்த Tங்கிறது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம R4 to R4 அதுக்கு 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருக்கு கொடுத்தாங்க அது போக satisfying அப்படி கொடுத்தாங்க அதாவது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்ப இந்த ஈக்குவேஷன் பேர் என்ன இப்ப கண்டிப்பா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா தான் இருக்குமா அப்ப இந்த லெஃப்ட் சைடு இருக்க பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்னு சொல்றீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாலே கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலா இருக்குமா இல்ல கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இது கரெக்ட் இப்படி கொடுத்தா இது need not be characteristic equation ஞாபகம் அது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலா இருக்குன்னு அவசியம் கிடையாது மேபி மினிமல் பாலினாமியலா கூட இருக்கலாம் கரெக்ட் தானே ஆனா நீங்க கேரக்டரிஸ்டிக்கா எடுத்து செஞ்சா ஆன்சர் கரெக்டா வரும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க ஓகேவா சரி which of the following statements are necessarily true நம்ம என்ன செய்யணும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும்போது இந்த Tங்கிறது இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் நாம லாம்டாவை xனோ போட்டுக்கலாம் கரெக்ட்டா அப்ப லாம்டா போட்டுக்குவோம் அப்ப லாம்டா பவர் 4 15 லாம்டா ஸ்கொயர் 10 லாம்டா 24 0 கரெக்ட்டா சரி இப்போ என்னோட क्वेश्चन வந்து அந்த லாம்டாவோட ஆன்சர் 0 ஆ இருக்கலாமா இருக்க முடியாது லாம்டாவோட வேல்யூ ஐ மீன் நான் கேக்குறது இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கேக்குறேன் இது வந்துருமா லாம்டா பவர் 4 -15 லாம்டா ஸ்கொயர் இது வந்துருமா 15 லாம்டா ஸ்கொயர் +10 லாம்டா +24 ப்ளஸ் தான் வருது ஈக்குவல் டு 0 இது 0 கூட ஐகன் வேல்யூ இருக்குமா ரொம்ப சிம்பிள் பா கான்ஸ்டன்ட் இருந்தாலே 0 சேர்த்து ஆகாதுப்பா ஓகேவா அப்ப லாம்டா ஈக்குவல் டு 0 0 வந்து ஐகன் வேல்யூ கிடையாது 0 ஐகன் வேல்யூ கிடையாதுன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அது கண்டிப்பா இன்வெர்ட்டிபிளா இருக்கும் இன்வெர்ட்டிபிள்னா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அதாவது இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0 கண்டிப்பா இது 0 வந்து ஒரு ரூட்டா இருக்காது ஆர் ஐகன் வேல்யூ இருக்காது திஸ் இம்ப்ளைஸ் 0 ஐகன் வேல்யூ இல்லனா T வந்து என்ன ஆகும் இன்வெர்ட்டிபிள் ஆகும் இப்போ இந்த இடத்துல நான் என்ன நோட் பண்ணனும்னா அந்த கொடுத்திருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க எங்க இருந்து எங்க கொடுத்திருக்காங்க இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட் இருக்குப்பா என்ன ரிசல்ட் அப்படின்னா டொமைன் கோடமைன் சேமா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு விஷயம் T இன்வெர்ட்டிபிள்னாலே கண்டிப்பா 1 1 ஆன்டுவா இருக்கும் கரெக்ட்டா தானே T இன்வெர்ட்டிபிள்னாலே கண்டிப்பா எப்படி இருக்கணும் 1 1 ஆன்டு ரெண்டுமே இருக்கும் அதாவது நீங்க வந்து எனக்கு இன்வெர்ட்டிபிள் ப்ரூவ் பண்ண முடியல ஆனா 1 to 1 இருக்கு கண்டுபிடிச்சீங்கன்னா தட் இம்ப்ளைஸ் என்ன ஆயிடும் ஆன் டு இன்வெர்ட்டிபிள் வந்துரும் இந்த கண்டிஷன் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டொமைன் அண்ட் கோடமைன் சேமா இருந்துச்சுன்னா இது எல்லாமே ஈக்குவலன்ட் எதெல்லாம் 1 1 ஆன் டு இன்வெர்ட்டிபிள் லாம்டா நாட் ஈக்குவல் டு 0 இது எல்லாமே ஈக்குவலன்ட் ஒண்ணு சொன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் கரெக்ட்டா அப்ப T இஸ் இன்வெர்ட்டிபிள் அப்ப என்ன ஆயிடும் T வந்து 1 to 1 fourth ஆப்ஷன் பாருங்க 1 to 1 கொடுத்துட்டாங்களா அப்ப 4 வந்து கரெக்ட் ஓகேவா இப்போதைக்கு வரிசையா நம்ம பார்க்கல நமக்கு அந்த குட்ல இருந்து என்ன கொண்டு வரணும் அது கொண்டு வந்தேன் சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க there exists a non-zero vector v1 such that T of v1 equal to 2v1 இத பார்த்தோம்னா இந்த 2ங்கற நம்பர் என்னவா இருக்கலாம் கெஸ் பண்ண முடியுதா ஐகன் வேல்யூ இப்ப ஐகன் வேல்யூ சொல்றது நல்லா பாருங்க ஐகன் வேல்யூ பாக்கும்போது நீங்க ரெண்டு விதமா பார்ப்போம் ஒன்னு வந்து மேட்ரிக்ஸ் பேஸ்ல தான் மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூனா என்னன்னா A ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு ஓகேவா x ஒரு வெக்டார் அது காலம் மேட்ரிக்ஸ் கரெக்ட்டா ஈக்குவல் டு இங்கேயும் அதே x எனக்கு வரணும் இங்க ஒரு லாம்டா நான் போடணும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நான் ஒரு லாம்டா கண்டுபிடிச்சேன்னா இந்த லாம்டாக்கு பேரு ஐகன் வேல்யூ x க்கு பேரு ஐகன் வெக்டார் இதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த a க்கு பதிலா t போடுவோம் இந்த x க்கு பதிலா b அப்படி போடுவோம் b தான் இங்க வெக்டார் ஈக்குவல் டு இதே மாதிரி லாம்டா அப்படி எழுதுவோம் அப்ப இப்படி பார்த்தாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நம்பர் என்னவா தெரியணும் ஐகன் வேல்யூ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க which implies 2 is an eigen value சொல்றாங்க ஐகன் வேல்யூவா இருந்தா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா அப்ப 2 ல இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும் அவ்வளவுதான் சிம்பிளா இதுல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா 2ங்கிறது ஐகன் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லிடுவோம் சாட்டிஸ்ஃபை ஆகலைனா
2 ங்கிறது ஐகன் வேல்யூ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட். 2 4 4 minus 15 into 2 square plus 10 into 2 plus 24 satisfy ஆகுதா? ஓகே equal to 0 தான் வருது. ஓகே அப்ப satisfy ஆகுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் நீங்க சொல்லுவீங்க. இதுல எது ஐகன் வேல்யூ? இங்க ஒண்ணு கண்ணுக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு ரெண்டு क्वेश्चन வித்தியாசம் தெரியுதா? அதுல 2 கண்ணுக்கு தெரிஞ்சு, அப்ப நீங்க டக்குனு இத அப்படி பார்க்கணும். P(v2) = 1 * v2 ன்னு பார்க்கணும். அது 1 சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அப்ப ஆப்ஷன் 2 வந்துரும் இன்கரெக்ட். இன்னொரு விஷயம் பாருங்க, தேர் எக்ஸிஸ்ட்ங்கிறதுக்கும் ஃபார் எவரிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? தேர் எக்ஸிஸ்ட் ஏன் அப்படின்னா என்னன்னா, ஒரு வெக்டாருக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இந்த ஆப்ஷன் கரெக்ட்னு அர்த்தம். ஃபார் எவரி நான்ஜீரோ வெக்டார்னா எல்லா வெக்டாருக்கும் இது ப்ரூஃப் காமிக்கணும். அதாவது ஜெனரலா சொல்றேன், அந்த வித்தியாசம் பார்த்துங்க. அது மாதிரி அட்லீஸ்ட், எக்ஸாக்ட்லி, அட்மோஸ்ட் இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கரெக்டா மீனிங் தெரியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சொல்லிட்டோம். தேர்ட் பாருங்க, இப்ப என்ன சொல்ல வராங்க? எங்க ஆரம்பிக்கிறாங்க? ஃபார் எவரி நான்ஜீரோ வெக்டார். R4ல எந்த வெக்டார் எடுத்துக்கிட்டாலும் இந்த செட், அதாவது 2v, 3 into நம்ம யூசுவலா t of v ன்னு எழுதுவோம் பாருங்க. அந்த பிராக்கெட் போடுறது இல்ல, tv அப்படி போட்டுதான். பட் t of v தான். இது வந்து என்னவா இருக்கு காமிக்கறாங்க? சரி, இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வெக்டார் எடுத்துட்டு, ஓகேவா, இந்த 2v, 3 into t of v வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இல்லன்னு சொல்லிட்டேன்னு வெச்சுங்க. ஒரே ஒரு வெக்டாருக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இல்லன்னு சொல்லிட்டேன். அப்ப தேர்ட் ஆப்ஷன் ட்ரூவா ஃபால்ஸா? கிளியரா? அப்ப நமக்கு தெரிஞ்ச வெக்டார் v1 மேல ஒன்னு இருக்கா? இந்த v க்கு பதிலா v1 போடுங்க, என்ன வரும்? இந்த ரெண்டுல என்ன t of v into 3 into t of v இருக்கா? அந்த v ங்கற இடத்துல v1 போட சொல்றேன். அப்ப 2 into v1 ஒரு வெக்டார், கரெக்ட் தானே? கமா செகண்ட் வெக்டார் வந்து 3 into t of v1. that is equal to ஆக்சுவலா செட் இது. இந்த 2v1 அப்படியே இருக்கும். இந்த 3 into t of v1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து எழுதுங்களேன். 3 into t of v1 பேர் என்ன போட்டுக்கலாம்? 2v1 எழுதிக்கலாமா? இதுக்கு மேல கூட நீ போக வேண்டாம், 6 கூட எழுத வேண்டாம். இது ஒரு செட் பா, இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார் பா. இது டிபெண்டன்ட்டா இண்டிபெண்டன்ட்டா? அது எப்படி பா டிபெண்டன்ட்? வெரி குட். இங்க பாருங்க, இங்க இருக்கிற 2v1 அப்படிங்க இருக்கா? அப்ப இதோட ஸ்கேலார் மட்டும் தானே இது, கரெக்ட்டா? அப்ப லீனியர்லி டிபெண்டன்ட். லீனியர்லி டிபெண்டன்ட் இங்க என்ன ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க? அப்ப இன்கரெக்ட். அப்ப ஃபைனலா எதெல்லாம் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் 1 and 2. ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चन பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆன்சர் தெரியாத பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா ஞாபகம், அப்ஜெக்டிவ் டைப்ல உங்களுக்கு 100% இந்த क्वेश्चन பத்தின பக்காவா எதுவும் தெரியலனா பரவாயில்லை, 10% நாலேஜ் இருந்தாலே போதும், கிளியர் பண்ணிடலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நீ முதல்ல क्वेश्चन முழுசா ரீட் பண்ணணும், ஆப்ஷனையும் சேர்த்து ரீட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இந்த டீங்கிறது நீங்க மேட்ரிக்ஸ் கன்வர்ஷன் கூட பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? எவரி மேட்ரிக்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். மேட்ரிக்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எழுதலாம், லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேட்ரிக்ஸ் எழுதலாம். அப்ப நீங்க லீனியர் அல்ஜிப்ரா படிக்கும்போது நீங்க மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ல தெளிவா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி டீன் வருது இல்லையா, அதெல்லாம் ஏன்னு வச்சு புரிஞ்சுக்கணும். லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சாருன்னா மேட்ரிக்ஸ் வச்சு படிப்பீங்க இல்லையா, அத கூட டீன் வச்சு படிச்சுக்கணும். சொன்ன பாயிண்ட் புரியுதா? அப்படியே மேட்ச் ஆகும். Classes and admission going on for CSIR Net Set TRB Maths Coaching. Details. Contact 8838037215. Join and win. This new year will be yours.